and welcome to Easy Spoken English Kanchi. இது Day 12 of 25 Days Spoken English course for beginners. இந்த வீடியோவில் நம்ம Prepositions 2 and 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண 11 லெசன்ஸ்லையும் ப்ரொனவுன்ஸ் அண்ட் சில Prepositions டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலனா மேலே அதோட லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's lesson. So first நம்ம பார்க்க போகிற Preposition is to. டூக்கு ரிசீவர் அப்படின்ற காரணம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரிசீவர் ஆஃப் அன் ஆக்ஷன்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், டு ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டு ஹிம்னா அவனுக்கு. நான் லெட்டரை அவனுக்கு கொடுத்தேன். ஐ கேவ் த லெட்டர் டு ஹிம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் இங்கே கொடுத்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணது அவன் தான் இல்லையா? ஸோ ஹீ இஸ் ஆக்சுவலி த ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன். ஸோ அதனால் டு ஹிம்னு நம்ம சொல்கிறோம். கிவ் திஸ் டு ஹர். கிவ் திஸ் டு ஹர். இதை அவளிடம் கொடுன்னு சொல்கிறோம். ஸோ இதை ரிசீவ் பண்ண போகிறது அவள் தான். ஸோ டு ஹர். சென்ட் த மெசேஜ் டு த கிட்ஸ். ஸோ மெசேஜை யாருக்கு அனுப்புகிறோம்? கிட்ஸ்க்கு. கிட்ஸ் தான் அங்கே ரிசீவர் இல்லையா? சென்ட் த மெசேஜ் டு த கிட்ஸ். ஓகே, அடுத்தது டு எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு இடம், இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம டு அந்த இடம் போடுவோம். ஸோ ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். நான் போகிற இடம், போய் சேரும் இடம் என்னது? ஸ்கூல். ஸோ போய் சேரும் இடத்தை தான் நம்ம டெஸ்டினேஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம். ஐ வென்ட் டு டெல்லி லாஸ்ட் வீக். கம் டு மை ஆஃபீஸ். ஸோ எங்கே வர சொல்கிற டெஸ்டினேஷன் என்னது? உங்களுடைய டெஸ்டினேஷன் என்னவாக இருக்கணும்? கம் டு மை ஆஃபீஸ். மை ஆஃபீஸ் தான் உங்களோட டெஸ்டினேஷன். என்னுடைய ஆஃபீஸுக்கு வா. அடுத்தது டூ நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் வேர்ப். ஸோ டூ ப்ளஸ் வேர்பை நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்ஃபினிட்டிவ்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். நீங்கள் லெசனை டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ டூ ப்ளஸ் வேர்புன்னு நம்ம சொல்லும் போது இந்த இடத்துல ஆக்சுவலி டூ வந்து ப்ரெப்போசிஷன் கிடையாது, இன்ஃபினிட்டிவாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். டு டாக். டு டாக்னா தமிழில் பேச அப்படின்னு சொல்லலாம். நான் உங்ககிட்ட பேச வந்தேன். ஐ கேம் டு டாக் டு யூ. ஐ கேம் டு டாக் டு யூன்னு சொல்கிறோம். நான் எதுக்காக வந்தேன்? நான் வந்த ஆக்ஷன் எதுக்காக நடந்தது அப்படின்னா பேச. அங்கே இன்னொரு ஆக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக ஒரு ஆக்ஷன் நடக்குது. அந்த பர்பஸ் என்னதுன்னா, அந்த பர்பஸ் வந்து ஒரு ஆக்ஷனாக இருக்குது, பேச. அடுத்தது, நான் புத்தகம் படிக்க லைப்ரரிக்கு சென்றேன். நான் சென்றேன், அந்த ஆக்ஷன் எதுக்காக நடந்ததுன்னா புத்தகம் படிக்க, இன்னொரு ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷனுக்காக நடக்குது. படிக்க, பேச, பார்க்க, போக, இந்த மாதிரி நம்ம சொல்கிற இடத்துல டூ போட்டு அந்த வேர்பை சொல்லணும். ஐ வென்ட் டு த லைப்ரரி டு ரீட் அ புக். டு ஆஸ்க், கேட்க. நான் உன்னிடம் இந்த விஷயத்தை பற்றி கேட்க கால் பண்ணேன். ஐ கால்ட் யூ டு ஆஸ்க் அபவுட் திஸ் இஷ்யூ. ஐ கால்ட் யூ டு ஆஸ்க், உன்னிடம் கேட்க கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் டீட்டெயிலாக திருப்பி இன்னொரு தடவை பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது, ஒரு சில ஆட்ஜெக்டிவ்ஸ்க்கு அப்புறமா நம்ம கண்டிப்பாக டூ தான் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நைஸ் டு சம் ஒன். பி நைஸ் டு ஹிம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா நடந்துக்கோ, அவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக இரு, அவங்ககிட்ட நல்ல விதமாக இரு இப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நைஸ் டு சம் ஒன், பி நைஸ் டு சம் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஷி வாஸ் வெரி கைண்ட் டு மீ. கைண்ட் டு மீ, அவள் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தா. ஐ வாஸ் வெரி லாயல் டு யூ. நான் உன்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருந்தேன். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஆட்ஜெக்டிவ்ஸ் கூட டூ சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இன்னும் சில காமன் ஆட்ஜெக்டிவ்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட், மேரீட், சிமிலர், ஃபெய்த்ஃபுல், இந்த மாதிரி ஆட்ஜெக்டிவ்ஸ் கூடயும் நம்ம டூ தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து சில வேர்புக்கு அப்புறமா நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். என்னென்ன வேர்புன்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளை. ரிப்ளை டு திஸ் மெசேஜ். சில இமெயிலெலாம் பார்த்தீங்கன்னா do not reply to this email, do not reply to this messageன்னு வரும். to this message, reply to. அதே மாதிரி தான் respond to, listen to, இந்த மாதிரியான verb. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற preposition is for. for someone, for him, for her, for the kids இப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்காக அப்படின்னு ஆகும். I am waiting for him. நான் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். I did this for her. நான் அவளுக்காக இதை செய்தேன். I did this for her. I'm preparing dinner for the kids. I'm preparing dinner யாருக்காக? For the kids. குழந்தைகளுக்காக உணவை தயாரிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி ஃபார் அ டைம் பீரியட் கூட, இவ்வளவு மணி நேரமாக அப்படின்னு சொல்கிற இடத்துல ஃபார் ப்ளஸ் ஒரு டைம் பீரியட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் 2 hours. I was waiting for 2 hours. I will be working for the next 10 days. I will be working for 10 days. She was in Chennai for a week. அவள் ஒரு வாரமாக சென்னையில் இருந்தா.
ஸோ 1 வாரமா, 10 நாளா, 2 மணி நேரமா இப்படிலாம் சொல்கிறதுக்கு நம்ம ஃபார் சொல்லி அந்த டைம் பீரியட் சொல்லலாம். அண்ட் ஃபார் யூஸ் பண்ணி வர இன்னும் 2 டைம் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் அ வைல், ஃபார் நவ். ஃபார் அ வைல் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளா, ஓகே, சிறிது காலமாக அப்படின்னு அர்த்தம். ஃபார் நவ்னா இப்போதைக்கு, ஓகே, ஐ ஆம் குட் ஃபார் நவ், இப்போதைக்கு நான் நல்லா இருக்கேன், ஐ ஆம் குட் ஃபார் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது சில ஆட்ஜெக்டிவ்ஸ் கூட நம்ம டு யூஸ் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி சில ஆட்ஜெக்டிவ்ஸ் கூட ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், ரெஸ்பான்சிபிள் ஃபார், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ், இதற்கு யார் பொறுப்பு. ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்னா இதற்கு அவள் பொறுப்பாவாள். கரெக்டாக, ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். ஃபேமஸ் ஃபார் திஸ், சூட்டபிள் ஃபார் திஸ், ஷீ இஸ் சூட்டபிள் ஃபார் திஸ் ரோல். சூட்டபிள் ஃபார் தான் நம்ம சொல்லுவோம் எப்போவுமே. ஆல்ரைட், ஸோ இப்போது தனியாக டூ படிச்சிட்டோம், தனியாக ஃபார் படிச்சிட்டோம். எந்த இடத்துல கன்ஃபியூஷன் வருது, ஏன் டூ ஃபார்க்கு கன்ஃபியூஷன் வருது? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ரிசல்ட், ஐ எம் வெயிட்டிங் டு see மை ரிசல்ட். ஸோ இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஒரு பர்பஸ்க்காக, ஒரு நோக்கம். அந்த நோக்கம் என்னவா இருக்குது? அந்த நோக்கம் வந்து ஒரு நவுனாக இருந்ததுன்னா நான் ஃபார் யூஸ் பண்ணோம். இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் நோக்கம் வந்து ரிசல்ட்னு சொல்லி நவுன் சொல்கிறோம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ரிசல்ட், ஃபார் ப்ளஸ் நவுன். அடுத்ததில் என்னுடைய நோக்கம் வந்து பார்ப்பது. எதை பார்ப்பதுனா ரிசல்ட். ஸோ பார்ப்பது தான் என்னுடைய நோக்கம். வேர்பாக இருக்கிறதுனால டு சீன்னு சொல்கிறோம். ஐ எம் வெயிட்டிங் டு see மை ரிசல்ட். ஐ வெண்ட் அவுட் ஃபார் அ பிரேக், ஐ வெண்ட் அவுட் டு டேக் அ பிரேக். ஸோ நான் வெளியே போனேன், என்ன காரணத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக போனேன்னா ஒரு இடைவேளை எடுப்பதற்காக நான் போனேன். எடுப்பதற்காகன்னு சொல்லும் போது டு டேக் சொல்லணும். ஒரு இடைவேளைக்காக நான் போனேன், ஒரு இடைவேளைன்னு மட்டும் ஒரு நவுன், பிரேக்குன்னு மட்டும் சொல்கிறோம், அப்போது ஃபார் சொல்லணும். ஐ வெண்ட் அவுட் ஃபார் அ பிரேக், ஐ வெண்ட் அவுட் டு டேக் அ பிரேக். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷி பெய்ட் த மணி டு மீ, ஷி பெய்ட் த மணி ஃபார் மீ. இது 2 சென்டென்ஸில் எது கரெக்ட்? ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ டு மீன் சொல்லும் போது ரிசீவர் நான், பணத்தை ரிசீவ் பண்ணது நான், பே பண்ண ஆக்ஷனாக அவள் என்கிட்ட பண்ணான், பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன். ஷி பெய்டு த மணி ஃபார் மீன்னு சொன்னா எனக்காக அவள் பே பண்ணா, என்னுடைய ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ, ஃபார் மை பெனிஃபிட், எனக்காக அவள் பே பண்ணான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இந்த 2 and 4ல். ஸோ இப்போது 2 and 4 எங்கே தெளிவாக யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.